ஹலோ குட்டீஸ், பிரைஸ் லார்ட், ஹவ் ஆர் யூ? இந்த ஷைன் டைம் ப்ரோக்ராமில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஒவ்வொரு வாரமும் நம்ம மார்க் எழுதின சுவிசேஷம் ஒவ்வொரு சாப்டராக நம்ம தியானித்துட்டு வரோம், சரியா? இன்னைக்கான நிகழ்ச்சியில் மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை தியானிக்கலாமா? நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? எல்லாரும் பைபிள் கொண்டு வந்துட்டிங்களா? ஓகே, நம்ம வாசிக்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊருக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷர்களில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் எரியிராத ஒரு கழுதை குட்டி கண்டிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அதை அவ்விடத்திலிருந்து அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்ததியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறதற்கு என்னவென்றார்கள்? இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போகவிட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும், ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலமான போது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார். பார்த்தீங்களா குட்டீஸ்? ஏசப்பா எங்கே போகிறாரு? எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்த ஒரு ஒலிவ மலைக்கு அருகான பெத்தானியா என்ற ஊருக்கு போகிறாரு. அப்போது 2 சீஷர்களை கூப்பிட்டு, நீங்கள் என்ன பண்ணுங்க, எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. அங்கே ஒரு மனுஷன் இருப்பான். அவர்கிட்ட நீங்கள் என்ன கேளுங்க, ஒரு கழுதை குட்டி வேணும் அப்படின்னு கேளுங்க. யாருக்குன்னு கேட்டால் இது ஆண்டவருக்குன்னு சொல்லுங்கள், அவர் நிச்சயமாக தருவார் அப்படின்னு சொன்னவனே இந்த சீஷர்கள் என்ன பண்ணாங்க, எதிரே இருக்கிற மனுஷர் அந்த வீட்டுக்கு போய் இந்த கழுதைக்குட்டி வேணும், ஆண்டவருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த மனுஷரும் கொடுத்தாங்க. ஏன் அந்த கழுதைக்குட்டியை கொண்டு வந்தாங்க தெரியுமா? அங்கே ஏசப்பாவை என்ன பண்ணுறாங்க, துதிக்கிறாங்க. அப்போ அவர்கள் என்ன பண்ணாங்க, இயேசுவின் இடத்துல வந்து நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அந்த வழியாக எருசலேம் வழியாக என்ன பண்ணாங்க, பெத்தானியா அந்த இடத்துல என்ன பண்ண, நிறைய வஸ்திரங்களை விரித்து அதுவும் மரக்கிளைகள் மேலே ஏறி உட்கார்ந்து அதனுடைய எல்லா கிளைகளையும் கீழே இது பண்ணி ஏசப்பாவை எப்படி துதிச்சாங்க, ஓசன்னா அப்படின்னு துதிச்சாங்க. மரக்கிளைகள் எல்லாம் வந்து வழியில் பரப்பினாங்க. முன்னாடி போகிறவங்களும் சரி பின்னாடி போகிறவங்களும் சரி என்ன பண்ணாங்க, கர்த்தருக்கு ஓசன்னா அப்படின்னு பாடினாங்க. அப்படி பாடும்போது கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அப்படின்னு தாவீதின் ராஜ்யத்தை உன்னதத்திலே ஓசன்னா அப்படின்னு சொல்லி ஆர்ப்பரித்து பாடிட்டே போனாங்க. ஏசப்பாவை துதித்து கொண்டே போனாங்க, சரியா? அப்பொழுது 11வது வசனம். அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலமான போது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார். ஆமாம் குட்டீஸ், அப்போ என்ன பண்ணாங்க, தேவாலயத்துக்கு ஏசப்பா வராரு. அங்கே வந்தோடனே அங்கே யார் இருக்காங்கன்னா 12 சீஷர்கள். அந்த 12 சீஷர்களில் கூட எங்கே போகிறாருன்னா பெத்தானியாவுக்கு போகிறாரு. மறுநாளில் பெத்தானியா
பெத்தானியாவுக்கு புறப்படும் பொழுது அவருக்கு என்ன ஆச்சுன்னா பசி உண்டாயிடுச்சு. 12வது வசனம் பார்க்கலாமா? மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசியுண்டாயிற்று. அப்பொழுது இலைகளுக்குள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழம் காலமாயிராதபடியினால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகள் இல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலும் ஒருவனும் உன்னிடத்தில் புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகையும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து, ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கள்ளர் குகைகளாக்கினீரே என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். அதை வேதபாரகரும் பிரதான ஆசாரியரும் கேட்டு அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டபடியினாலே அவருக்கு பயந்திருந்தார்கள். சாயங்காலமான போது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்பொழுது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போகிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவரின் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாகுமே ஆனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்கள் ஆனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். அவர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள். தேவாலயத்திலே உலாவிக் கொண்டிருக்கையில் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இவைகளை செய்கிறதற்கு அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன். நீங்கள் எனக்கு உத்தரவு சொல்லுங்கள். அப்பொழுது நானும் இன்ன அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன். யோவான் கொடுத்த ஸ்தானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ? எனக்கு உத்தரவு சொல்லுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், தேவனால் உண்டா என்று சொல்வோமானால் பின்ன ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று கேட்பார். மனுஷனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் ஜனங்களுக்குள்ளே பயப்பட வேண்டியதாயிருக்கும். எல்லாரும் யோவானை மெய்யாக தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்களே என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, அப்பொழுது இயேசு, நானும் இன்ன அதிகாரத்தினால் இவைகளை சொல்லுகிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன். இவைகளை என்ன அதிகாரத்தில் உங்களுக்கு சொல்லேன் என்றார். ஆமாம் குட்டீஸ், நம்ம இன்னைக்கு இந்த காரியத்தில் ஏசப்பா 3 வித காரியங்களை நமக்கு சொல்கிறாரு. ஒன்று, அவருக்கு பசி உண்டாகுது இல்லையா? எல்லாம் ஹோசன்னா அப்படின்னு அவரை துதித்த பிறகு
எல்லா 12 சீஷர்களையும் கூட்டிட்டு அவர் போகிறாரு. போகும்போது பெத்தானியாவுக்கு போகும்போது அவருக்கு பசி உண்டாகுது. ஒரு மரத்தின் கிளை அடியில் உட்கார்றாரு. அப்போது அங்கே என்ன மரம் தெரியுமா? அத்தி மரம். அந்த அத்தி மரத்தில் இலைகள் தான் இருக்கே தவிர கனி இல்லை அப்படின்னு சொன்னோடனே, இலை இல்லை கனி இல்லாத இந்த மரம் எதுக்கு வெட்டுண்டு போகட்டும் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாரு. ஆமாம் குட்டீஸ், நமக்குள்ள ஆவிக்குரிய கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், மன்னிப்பு இந்த மாதிரி கனி நமக்குள்ளே இல்லைன்னா நம்மளால் இயேசுவிடத்தில் வேர் பற்றி இருக்க முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம்? எழுந்து போவோம். அதே தான் என்ன சொல்கிறாரு? அது மட்டும் இல்லாமல் அவர் நமக்கு என்ன சொல்கிறாரு? நீங்கள் ஆவிக்குரிய கனிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். இந்த இலையுதிர மரத்தை போல இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்விலையும் அவரிடத்துல ஹோலி ஸ்பிரிட்டை நம்ம பெற்றுக்கொள்ளணும். சரியா? அப்போது அந்த அத்திமரத்தை போல் நம்ம இலையுறுதல் அற்றவர்களாக, கனி கொடுக்காதவர்களாக இல்லாதபடிக்கு கனி கொடுக்கிறவர்களாக, ஏசப்பாவுடைய கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நம்ம எப்பொழுதுமே இருக்கணும். அப்போது அடுத்தது என்ன சொல்கிறாரு? வேதபாரகரும் ஆசாரியர்களும் அவரிடத்துல வராங்க. அப்போது அவங்க கேட்குறாங்க, நீ இதெல்லாம் என்ன அதிகாரத்தில் செய்கிறீங்க? அவர் என்ன சொல்லிட்டாரு? நீங்கள் உங்களை மற்றவங்களுடைய பாவங்களை நீங்கள் என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். மற்றவங்களுடைய குறைவுகளை நீங்கள் மன்னிக்கணும். அப்போ தான் பரலோகத்தில் இருக்கிற பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிப்பார். இப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுது வேத பாரகரும் மூப்பரும் அவரிடத்துல கேட்குறாங்க, இந்த அதிகாரத்தில் இதெல்லாம் நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவரும் ஞானமாக என்ன சொல்கிறாரு? நானும் உங்களிடத்துல கேட்குறேன், யோவான் நானும் உங்களிடத்தில் ஒன்று கேட்குறேன். யோவான் கொடுத்த ஸ்தானம் தேவனால் உண்டாயிற்றா மனுஷனால் உண்டாயிற்றா அப்படின்னு கொஷின் கேட்குறாரு. இப்போ உங்கள் டேடி மம்மி நீங்கள்லாம் வீட்டில் கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்மார்ட்டாக இருப்பீங்க இல்லையா? மம்மி இந்த கொஷனுக்கு நான் சூப்பராக ஆன்சர் பண்ணிடுவேன், இந்த ஆக்டிவிட்டி நான் சூப்பராக செஞ்சுடுவேன் நீங்கள் சொன்னாலும் உங்களுக்கு செக்கு யார் வைப்பாங்க? மிஸ்ஸு வைப்பாங்க. இது எப்படி செஞ்ச? இது ஏன் அப்படி பண்ண? அப்படின்னு பல கொஷனை கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சைலண்ட்டாக குவைட்டாக இருப்பீங்க இல்லையா? ஏன்னா அதுக்கு ஆன்சர் தெரியாது. நீங்கள் பண்ணணும்னு அந்த ஆக்டிவிட்டியை பண்ணுறீங்க, ஏன் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு ஞானம் இல்லாமல் பல நேரங்களில் நம்ம இருக்கிறோம். சரியா? ஆனால் இந்த வேத பாரகரும் பரிசேயரும் யாருக்கிட்ட கேட்குறாங்க? மூப்பர்களும் கேட்குறாங்க, ஏசப்பா நீங்கள்லாம் இந்த எந்த அதிகாரத்தில் செய்கிறீங்க அப்படின்னு கேட்கவுடனே ஏசப்பா சொல்கிறாரு, சரி நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். யோவான் ஸ்தானம் கொடுத்த ஞானஸ்தானம் தேவனால் உண்டாயிற்றா மனுஷனால் உண்டாயிற்றா அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷனும், ஐயோ இது நம்ம சொன்னோம்னா என்ன ஆகும்? ஐயோ நம்ம தேவனால் உண்டாயிட்டுன்னு சொன்னால் பின்ன ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை? மனுஷனால் உண்டாயிட்டுன்னு சொன்னால் ஜனங்கள் எல்லாருக்கும் பயப்பட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப பயந்தாங்க. அப்போ ஸ்மார்ட்டாக ஒரு ஆன்சரு, உங்களை மாதிரியே ஒரு ஸ்மார்ட்டான ஆன்சர் ஏசப்பா கிட்ட சொன்னாங்க. எங்களுக்கு தெரியாது ஏசப்பா, அப்போது நான் என்ன அதிகாரத்தில் செய்கிறேன்னு உங்களுக்கு சொல்ல மாட்டேன், நான் உங்களுக்கு சொல்லணும் அவசியம் இல்லை அப்படின்னு ஏசப்பாவும் ஸ்மார்ட்டாக ஆன்சராக யாருக்கு பண்ணுறாங்க? அந்த மூப்பர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் ஆன்சர் பண்ணுறாரு. நம்ம இப்போது எந்த காலத்தில் இருக்கோம்? இந்த 40 நாள் லெந்து நாட்கள் இருக்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, சர்ச்சுக்கு ஒழுங்காக போகணும். அது மட்டுமே பைபிளில் எங்குமே சொல்லப்படலை குட்டீஸ். நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, பூ வைக்கக்கூடாது அப்படின்னெல்லாம் ஏசப்பா எந்த இடத்துலையும் சொல்லலை. இந்த 40 நாள் ஏசப்பா சிலுவையில் வெற்றி சிறந்தார். நமக்காக நம்முடைய பாவங்களை சிலுவையில் அறைந்து வெற்றி சிறந்ததை நினைவு கூறுறது தான் இந்த லெந்து நாட்கள். நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, நல்ல ட்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏசப்பா எங்கேயுமே நமக்கு சொல்லலை. ஆனால் அதுக்கு பதிலாக இந்த லெந்து நாட்களில் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சுய இச்சையை வெறுத்து, அதாவது நிறைய ஆசைப்படுவோம்ல, இது வாங்கணும் அது வாங்கணும் இதை செய்யணும் அப்படின்னு, அது எல்லாத்தையும் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு போகிறவன் ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளை இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளுடைய சுய இச்சையை வெறுக்கணும், பொறாமையை வெறுக்கணும்.
போட்டியை வெறுக்கணும், குறை சொல்கிறத வெறுக்கணும். இயேசுவை போல மற்றவங்களுக்கு சுவிசேஷங்களை நம்ம சொல்லுகிறவர்களாக இருக்கணும். மற்றவர்களுடைய குறைவுகளை பெருசாக எடுத்துக்கொள்ளாமல் மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். இதுதான் ஏசப்பா இந்த நெல்ந்து நாட்களில் நமக்கு உணர்த்துறது. தன் சுய இச்சையை வெறுத்து, தன்னைத்தானே தன் சுய இச்சையை வெறுத்து என்னை பின்பற்ற கடவன், சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமாம் குட்டீஸ், இந்த லெந்து நாட்களில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யணும். அதே மாத்திரம் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற தேவையில்லாத பேட் ஹேபிட்டை இயேசுவுக்காக நம்ம சிலுவையில் அறையணும். சரியா? தன் சுய இச்சைகளை சிலுவையில் அறையணும். அப்படி அறையும் பொழுது ஏசப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார் இல்லையா? நம்முடைய பாவங்களுக்காகத்தானே அவர் சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அதை நினைவு கூறுறது தான் இந்த லெந்து நாட்கள். சரியா? வீணான பக்திக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. இந்த 40 நாளில் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். எப்படி? டெய்லியும் வேத வசனம் வாசிக்கலாம், இன்னும் அதிகமாக தியானிக்கலாம், மற்றவங்களுக்காக ஜெபிக்கலாம், நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கலாம், அப்புறம் நம்மளுடைய குறைவுகளை கிறிஸ்துவுக்களை நிறைவாக்க ஜெபிக்கலாம், நம்முடைய கோபங்களுக்காக ஜெபிக்கலாம், நம்முடைய குறைவுகள் மற்றவங்களை குற்றம் சாட்டுறதுலேருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலை வேணும்னு ஜெபிக்கலாம். இந்த 40 நாட்களில் உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகும். இதுவே வாழ்நாள் வரைக்கும் அது கடைப்பிடிக்கிற அளவுக்கு உங்களை ஆண்டவர் மாற்றுவார். உங்களுடைய செய்கைகள் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கும். அப்போது இப்போ இன்னிலிருந்து நீங்கள் முடிவெடுக்கிறீங்களா? இந்த லெந்து நாட்களில் 40 நாட்களில் நான் இன்னும் அதிகமாக என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், இயேசுவுக்கு பிரியமானதாக நான் இருக்கணும், மற்றவங்களுடைய குறைவுகளை பெருசாக எடுத்துக்கொள்ளாமல் மன்னிக்கணும், என் சுய இச்சைகளை வெறுத்து என் சிலுவையை இயேசுக்கிட்ட எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு ஏசப்பா சொல்லலை. நல்லா ட்ரெஸ் பண்ணணும்னு ஏசப்பா சொல்லலை. நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் ஏசப்பா நினைக்கிறாரு. தன்னுடைய சுயத்தை வெறுத்து நம்மளுடைய சுயத்தை வெறுத்து சிலுவையை இயேசுக்கிட்ட கொண்டு போகணும்போது நம்முடைய காரியங்கள் மாறுதலாய் முடிய பண்ண தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறாரு. என்னால் இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக எனக்கு இந்த கிருபை தாங்க ஏசப்பா, நான் எப்போ பார்த்தாலும் கோபப்படுறேன், நான் எப்போ பார்த்தாலும் பொய் சொல்கிறேன், என்னுடைய இச்சையினால் அடக்க முடியல, இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஏசப்பா என்ன பண்ணுவார்? நிச்சயமாக உங்களுக்கு கிருபை தருவார். யாரிடத்துல விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும்? ஏசப்பாவிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்கணும். உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களில் இருக்கிற ஆண்டவர் பெரியவர். ஆமாம் குட்டீஸ், இந்த லெந்து நாட்களில் நீங்கள் என்ன பண்ணணும்? ஏசப்பாவுக்காக இந்த காரியங்களில் கடைப்பிடிக்கிறதுல ஞானமாக செயல்படணும். இன்னும் அதிகமாக பைபிள் படிங்க, இன்னும் அவரை துதிங்க. அப்போது அது அவருக்கு பிரீதியாக இருக்கும். மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறதுல அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா? இதை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஏசப்பா நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நெந்து நாட்களில் உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து இயேசுவுக்கு பிரியமாய் வாழணும். சரியா? ஓகே, இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் தியானிச்சிருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, இதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? க்ளோஸ் யுவர் ஐஸ். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை நீங்கள் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாட்களில் தன் சுயத்தை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு செல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் ரட்சிக்கப்படக்கூடாதபடி இருக்கிற எல்லா பாவத்தடைகளை கிறிஸ்துக்குள்ளாய் நிறைவாக்குங்க இயேசுப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் தன்னை அர்ப்பணிக்கிறாங்கப்பா. நான் இந்த சுய இச்சையில் ஈடுபட மாட்டேன், இயேசுவுக்கு பிரியமாய் வாழ்வேன்னு ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் தொட்டு ஆசீர்வதிங்க. இந்த நெந்து நாட்களில் அப்பா உண்மை கனப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் மாற்ற
அப்பா வீண் பக்தி அவர்களை விட்டு விலக்கி அப்பா உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் அவர்களை மாற்றுங்கப்பா. அவர்களை வளர்க்குற ஒவ்வொரு பேரண்ட்ஸையும் அப்பா பாதுகாத்து கொள்ளுங்க. குழந்தைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். எக்ஸாமுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க இயேசப்பா. எல்லா சிக்னஸையும் அவர்களை விட்டு வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் அவர்கள் எதிர்பார்க்கிறதை விட அதிக மதிப்பெண்களை கொடுத்து உம்மை கனப்படுத்தக்கூடியவர்களாக, பெற்றோர்களை கனப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா. எக்ஸாம் தொடங்கும் முதல் முடியும் வரை நீர் அவர்களுக்கு நீர் துணையிருந்து அப்பா அதீத வெற்றியை கொடுத்து ஆசிர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். அப்பா இம்மட்டும் நீர் எங்களோடு பேசின இந்த வசனத்தின் மூலம், பாடல்கள் மூலம் பேசின ஒவ்வொரு கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களை தாழ்மையுடன் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட் குட்டீஸ். அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.